ஹலோ சில எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்ம. ஸோ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்து பிகினிங்கில் இஎம்ஐலாம் கட்டிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி தான் வீடியோ போலாம் வந்தேன். ஆனால் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கிட்ட எல்லாருமே இஎம்ஐ டியூ கட்டிட்டேன், இன்னும் 3 டியூ தான் இருக்குது, அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இருக்கிற இந்த நான் என்ன கட்டாயம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வீடு இல்லை. ஸோ வீடு வாங்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். இப்போ ஒரு மிடில் கிளாஸில் எங்கே போவோம், ஸ்ட்ரைட்டாக ஹோம் லோன் தான் போவோம். ஹோம் லோன் மிகப்பெரிய ஸ்கேம் எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா நான் வாங்க 24 லட்சத்துக்கு வட்டி மட்டுமே 19 லட்ச ரூபா நான் கட்ட போகிறேன் அடுத்த 20 வருஷத்துக்கு. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கும் தெரியல. உங்கள்கிட்ட காசு இல்லை, அப்போ கடனாளியாகவே எனக்கு வட்டி கட்டும், அதான் தலையிட்டு டேரக்டாக சொல்லிட்டாங்க. சரி அக்செப்டடு, என்ன பண்ணுறது, வழி இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு தான் நிறைய பேர் வாழ்ந்தோம், சேமிச்சு வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இஎம்ஐ ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால எல்லா தலையிலையும் கடன் விழுது. இப்போ இஎம்ஐங்கிறது வரமா சம்பவமாக எனக்கு ஒன்றுமே புரியல. நம்மளாம் கடனாளி ஆகுறோமா இல்லை கடனாளி ஆக்குறாங்களாங்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு லோனு எல்லாம் மாட்டிக்காதீங்க, கமிட்மெண்ட்டில் சேர்த்து வச்சு வாங்குங்க. ஒரு 5 இந்த இஎம்ஐ கட்டுற ஒரு 10 இஎம்ஐ வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் வாங்க போகிறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லணும்னு நினச்சேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ, நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்கிறேன், பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஆர்டருக்காக. ஓகே, பாய்.